சார் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் சார் வரும். ஒரு 10 நிமிஷத்துல அங்கே போயிடலாம். 10 நிமிஷத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ரீச் ஆகலாம் சார். ஒரு 750 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் தான் சார் உங்களுக்கு. அங்கே உங்களுக்கு தாம்பரம் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷேர் ஆட்டோ கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே தான் சார் இருக்கும். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 740 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 1 கிரவுண்ட் வரையுமே நம்மள்ட்ட வேக்கண்டில் 740 இருக்குது. ஆமாங்க சார். ஃபுல்லுமே கமர்ஷியல் உங்களுக்கு ஜவுளி ஸ்டோர்லேருந்து எல்லா ஸ்டோருமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு. டவுன் பேமெண்ட் வந்து மினிமம் ஒரு 5 to 6 lakhs இருந்தாலே போதும் சார். நம்ம வேணா பேங்க் லோன் வந்து 90% வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி தரனால எல்லா பேங்க்லையும் பண்ணுறீங்க? எல்லா நேஷனலிஸ்ட் பேங்க் எல்லா பேங்க்லையும் பண்ணி தரோம். வணக்கம் நேர்களே, சென்னையில தாம்பரம் ஏரியாவுல CMDA அப்ரூவ்ட் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலைட் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட டெய்சி பார்க் மனைப்பிரிவு 4 பக்கமும் குடியிருப்புகளுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் திரு சரவணன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தாம்பரம் சிட்டிக்குள்ள ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். 4 பக்கமாக வீடுகள் இருக்குது. ஆமாம் சார். நம்ம சைட்டுக்கு கரெக்டாக எப்படி வரணும்? சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு சார். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சூர்லேருந்து மணிமங்கலம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 750 மீட்டர் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்லேயே சைட் வந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக 700 மீட்டர் தான். 700 மீட்டர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தான் சார் உங்களுக்கு. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்? சார் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் சார் வரும். இப்போ 10 நிமிஷத்தில் அங்கே போயிடலாம். 10 நிமிஷத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ரீச் ஆகலாம். ஓகே. இப்போ இடம் வாங்குறவங்க வந்து நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம் சார். நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கேருந்து வருது? ஆமாம் சார். ஒரு 750 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் தான் சார் உங்களுக்கு. அங்கே உங்களுக்கு தாம்பரம் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷேர் ஆட்டோ கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே தான் சார் இருக்கும். நம்ம சைட்டை வந்து என்ன அப்ரூவ்டு, என்ன சைஸ்லேருந்து பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன ஃபேஸிங்லாம் இருக்குது? சரி சார். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சார் CMDA அண்ட் ரெரா அப்ரூவ் சார். 2 அப்ரூவ்டுமே இருக்குது நம்மள்ட்ட. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 740 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 1 கிரவுண்ட் வரையுமே நம்மள்ட்ட வேக்கண்டில் 740 இருக்குது. ஆமாங்க சார். பேசிங் பார்த்தீங்கன்னா எல்லா பேசிங்குமே இப்போதைக்கு வேக்கண்டில் இருக்குது சார். நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து எல்லா பேசிங் கார்னர் எல்லா கார்னர் பிளாட்டுமே வேக்கண்ட் எல்லாமே அவைலபிள். பாஸ், இப்போ நம்ம சைட்டை வந்து நல்லா க்ரீனரியாக டெவலப் பண்ணியிருக்கீங்க. உள்ள என்னென்ன அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? சார் நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 2 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து அவென்யூ ட்ரீஸ் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள எலக்ட்ரிசிட்டியுமே உள்ள எடுத்துருக்கோம் சார். இது நம்ம பேசிக்காக இப்போதைக்கு பண்ணியிருக்க அம்யூனிட்டிஸ். சார் தென்னை மரங்களும் வச்சுருக்கீங்க பார்த்தேன். ஆமாம் சார். அது வந்து ஆஃபீஸ் சைடில் தான் சார் வைக்க சொல்லியிருக்காங்க. அது மற்ற எல்லா சைட்லேயும் வச்சதுலேயே இந்த சைட்டில் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கோம். இடம் வாங்குறவங்க வந்து தென்னை மரத்தோட சேர்த்து வாங்கிக்கலாம். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஓகே. இப்போ வந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்களும் வீடு கட்டி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம வந்து கஸ்டமர் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கஸ்டமர் வந்து பிளாட் சூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வரையும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி தரோம் சார். ஓகே. ஒரு 6 மாதம் கட்டி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக சார். பாஸ், வரும்போதே பார்த்தேன் நம்ம சைட்டு வர்ற வெளில ஃபுல்லாகவே 2 பக்கமும் கடைகளாக இருக்குது. இந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, இன்னும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? சார் கண்டிப்பாக சார். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, முடிச்சூர் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு இந்த மணிமங்கலம் பொருள் ஃபுல்லுமே கமர்ஷியல் வந்துருச்சு. ஆமாம், 2 பக்கம் ஃபுல்லாக கடைகள் தான். ஆமாம் சார். ஃபுல்லுமே கமர்ஷியல் உங்களுக்கு ஜவுளி ஸ்டோர்லேருந்து எல்லா ஸ்டோருமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ரோடுங்கிறது முடிச்சூர்லேருந்து மணிமங்கலம் போகிற ரோடு தான் இப்போதைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு ரோடு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வேறு ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவலில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேசிங்கில் வந்து பிளாட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் போக உங்களுக்கு இன்னும் டெவலப் தான் சார் ஆகும். தாம்பரம் பார்த்தீங்கன்னா சார், தாம்பரத்துலேயுமே உங்களுக்கு தெரியும், யாருக்கும் சொல்ல தேவையில்ல, தாம்பரமே நல்ல டெவலப்பான ஏரியா தான். இங்கே 10 மினிட்ஸ் ட்ராவல் தான். அங்கே போனோம்னாலே நம்ம எல்லா கமர்ஷியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தேட்டரு, மால்கள் எல்லாமே தாம்பரத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகிறது உங்களுக்கு பக்கம் தான் சார். ஓகே. இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு ரொம்ப பக்கம் தான் இல்லையா? ஆமாங்க சார். சார் அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் தான் சார் வரும். அந்த ரோடை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 5 மினிட்ஸில் இந்த சைடு போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ஆமாம். அதுவும் எந்த சைடு போனீங்கன்னா டேரெக்டாக மூஞ்சூர் போகிற ரோடு. ஆக்சுவலாக குன்றத்தூர், பூந்தமல்லி அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கங்கே சர்வீஸ் ஒரு பிரியும். எல்லாமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல்லே எல்லாமே ரீச் ஆகலாம். குன்றத்தூரும் சரி, பூந்தமல்லி சரி. ஸோ அந்த ரோடு பிடிச்சா நம்ம சிட்டியில் எங்கே ஈஸியாக போகலாம் இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் சார். வரும்போதே பார்த்தேன் நம்ம சைட்டு வர வழியே ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த சைடில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் பக்கத்தில் இருக்குது? நம்ம சைட்டில் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேல்ஸ் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி இந்த ரோட்டில் போனீங்கன்னா TMG இன்ஜினியரிங் காலேஜ். அது 2 காலேஜுமே இப்போ கொஞ்சம் மெயினான காலேஜ். ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்தில் தான். எல்லாம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் இல்லையா? அவ்வளோதான் சார்.
ஓகே பாஸ், அடுத்து நம்ம ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம சைட்டில் வந்து லேண்ட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4200 4200. ஆமாம், அந்த ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு சைட் ஓகே அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம். இந்த 4200 கொஞ்சம் நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு பிளாட்டு பை பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து மினிமம் அவங்க வந்து எவ்வளோ கேஷ் கையில் வச்சுருக்கணும்? டவுன் பேமெண்ட் எவ்வளோ? டவுன் பேமெண்ட் வந்து மினிமம் ஒரு 5 to 6 lakhs இருந்தாலே போதும் சார். நம்ம வேணா பேங்க் லோன் வந்து 90% வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி தரனால எல்லா பேங்க்லையும் பண்ணுறீங்க? எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லா பேங்க்லையும் பண்ணி தரோம். ஸோ அதனால் மினிமம் வந்து ஒரு 6 to 7 lakhs இருந்தாலே நம்ம ரிமைனிங் ஃபுல்லுமே நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சார். நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோவில் ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.